ஹாய் ஆல், இது நான் என்னோடய சேனலில் போடுற முதல் வீடியோ ஓட்ஸ் முட்டை புரிஜி. இந்த ஓட்ஸ் முட்டை புரிஜிங்கிறத நீங்கள் ஒரு 100 வீடியோவுக்கு மேலே பார்த்துருப்பீங்க. ஒரு 10 பேர் உங்களுக்கு ரெசிபி கூட சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவை பார்க்குறது நீங்கள் வேஸ்ட்டுன்னு நினைக்கலாம். எஸ், ஒரு ஹியூமன் பீயிங்காக நான் கூட அப்படி தான் நினைப்பேன். பட் ஏதோ ஒரு வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும்ல. நம்ம பெண்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கணுங்காங்க. ஸோ அதனால் இப்போ நிறைய பெண்கள் என்ன பண்ணுறாங்க, யூடியூப் சேனல், மோஸ்ட் ஆஃப் த பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க. இதே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, யூடியூப்னா என்னன்னே நிறைய பேருக்கு தெரியாது. பட் இப்போ யூடியூப் தெரியாத ஆளே கிடையாது. ஸோ அப்படி நினைக்கும் போது வீட்டில் சும்மாவே இருக்கிற பெண்கள், ஓகே நம்மக்கிட்ட ஒரு நல்ல மொபைல் இருக்குது, நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஹெல்ப்புமே இல்லாமல் யூடியூப் சேனல் ஆரம்பித்து நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிட்டுருங்க. அப்படி நானும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு தான் நான் இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய வீடியோ கிளாரிட்டி இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. என்னோடய வீடியோவில் கண்டென்ட் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஏன் அப்படின்னா இந்தோட ரெசிபி எல்லாருக்குமே தெரிஞ்ச ரெசிபி, எல்லாருமே பண்ணுற ரெசிபி. இதை நான் இப்போ தான் பண்ணுறேன். இதை முன்னாடியே பல பேர் பண்ணிட்டாங்க. ஆனாலும் எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ், என்னோடய வீடியோவை ஒரு 10 பேராவது பார்க்க மாட்டாங்களா, அதில் ஒருத்தருக்காவது நம்ம வீடியோ பிடிக்காதா அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் தான் நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோ போட்டுட்ருக்காங்க. என்ன மாதிரி நிறைய பெண்கள் வீட்டில் ஓகே நம்ம ஃபேமிலி ஆயிடுச்சு, குழந்தைங்கள பார்த்துக்கணும், ஸோ நமக்கு இனி வேலைக்கு போக முடியாதுங்கிற சிச்சுவேஷன் எத்தனையோ பெண்களுக்கு இருக்குது. அந்த பெண்களெல்லாம் ஓகே நம்ம சும்மா இருக்கிறதுக்கு யூடியூப்பாவது ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் ஆரம்பிக்கிற பெண்களில் நானும் ஒருத்தி. அதே மாதிரி நிறைய பேர் ஆரம்பிக்கலாமா வேணாமா, மற்றவங்கள ஏதாவது சொல்லுவாங்களா, ஐயோ இவ பெரிய ஆள் யூடியூப்லாம் ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லுவாங்களான்னு சொல்லி இன்னும் ஆரம்பிக்காத சில பெண்கள் இன்னமும் இருக்க தான் செய்கிறாங்க. நான் இந்த வீடியோவில் ரொம்ப மொக்க போட விரும்பலைங்க. ஒன்று தான், உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக செய்ய ஆரம்பிங்க. அதை இவங்க சொல்லுவாங்களோ அவங்க சொல்லுவாங்களோன்னு சொல்லி செய்யாமலே இருந்தீங்க அப்படின்னா அப்போ இந்த லைஃப்பை நம்ம யாருக்காண்டி வாழ முடியும்? நமக்காண்டி தானே வாழ முடியும். நமக்காண்டி ஒன்று பண்ணலாமே. நான் யூடியூப்னு சொல்லலை. உங்களுக்கு தைக்க தெரியுதா தைங்க, உங்களுக்கு பாட தெரியுமா போய் பாடுங்க, பாடி நீங்களே ரெக்கார்ட் பண்ணி மொபைலில் வச்சுக்கோங்க. அதையோட வேறு என்ன சந்தோஷம் வேணும், அதை நீங்களே கேளுங்க. நம்ம ரசிக்கலை அப்படின்னா வேறு யார் நம்மளை ரசிப்பா? எனக்கு இந்த வீடியோ போட பிடிச்சிருக்கு, அதனால் அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓட்ஸ் முட்டை புரிஜி ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன், வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய்.